சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து வரும் மேம்பால பணிகள். வெங்காயம் ஏற்றி சென்ற கனரக லாரி கவிழ்ந்ததில் 2 கார்கள் அடியில் சிக்கிக்கொண்டு கடும் போக்குவரத்து நெரிசல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கோபச்சந்திரம் அப்படின்ற இடத்துல தேசிய நெடுஞ்சாலையில மேம்பாலம் கட்டும் பணிகள் நடந்து வருது. கடந்த 1 வருஷத்துக்கு மேல இந்த பணிகள் நடந்துட்டு வர நிலையில இப்போ 50% பணிகள் மட்டுமே முடிஞ்சு பணிகள் நடந்துட்டு இருக்கு. 2 புறங்களையும் சர்வீஸ் சாலையில வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வர நிலையில சர்வீஸ் சாலையில ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த கனரக லாரி ஒண்ணு சாலையில கவிழ்ந்திருக்கு. லாரியுடைய அடியில 2 கார்கள் சிக்கி இருக்கு. கார்கள் நொறுங்கி இருக்க நிலையில நல்வாய்ப்பா கார்ல இருந்தவங்க லேசான காயங்களோட தப்பி இருக்காங்க. இத பத்தி சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தூத்துக்குடியை நோக்கி 25 டன் எடையிலான வெங்காய மூட்டைகளை கொண்டு சென்ற போது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து கனரக லாரி சாலையின் இடது புறத்துல கவிழ்ந்திருக்கு. அப்போ அருகாமையில வந்துட்டு இருந்த 2 கார்கள் லாரிக்கு அடியில சிக்கி இருக்கு. கார்ல பயணித்தவர்கள்ல 2 பேர் மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ள நிலையில நல்வாய்ப்பா உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. கனரக லாரியை மீட்க முடியாத நிலையில ராட்சத கிரேன்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில போலீசார் போக்குவரத்து சீரமைக்கும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க.